அறிவு வந்துட்டு இல்லை மாலத்தியை வந்துட்டு உண்மையிலேயே அறிவு லவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு வெங்கடேஷன் சொல்லிடுறாரு. இதனால் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கான சண்முகம் ஓடி போய் அவரை அடித்து அப்படியே கோர்ட்டில் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்காம அவரை செம்மையாக அடின்னு அடிச்சிடறாங்க. அப்புறம் ஜட்ஜ் வந்துட்டு இவர் கோர்ட்டை அவமதிச்சதுக்காக ஒரு நாள் வந்துட்டு நீதி காவலில் வைக்கிறோம், ஜெயிலில் வைக்கிறோன்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இதனால் எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. இந்த கேஸை நாளைக்கு விசாரிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே வந்துட்டு எல்லாருமே ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க, ஏன்டா இப்படி பண்ணேன்னு சண்முகத்துக்கு தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் என்னோடய பிளான் தான். நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போகும் இன்னொன்று தான் இது பண்ணுறேன். அங்கே போயிட்டு அந்த மாலத்தியோட அண்ணனை மீட் பண்ணணும், ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை கண்டுபிடிக்காது தான் நான் போகிறேன். நீ வந்துட்டு அமைதியாக அறிவை வந்துட்டு மீட்டு கண்டிப்பாக கூட்டின்னு வருவேன் நல்லபடியாக, நீ கவலைப்படாத, ஒரு நாள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அறிவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வைஜெயந்திக்கிட்டேருந்து அவங்க அப்பா அம்மாவை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டி வீடியோலாம் வந்திருக்கு. அதனால் அவர் பயந்து போயிடுறாரு. சரி, நீ நான் சொன்ன மாதிரி சொல்லு, அப்போ தான் நீயும் தப்பிப்பேன், இதில் வேறு ஒரு விஷயம் அடங்கியிருக்கு, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு சண்முகம் வந்து வெங்கடேஷன் கிட்டே சொன்னனால தான் வெங்கடேஷன் போய் சொல்லியிருக்காரு. அது தெரியாமல் வந்துட்டு ரத்னாவும் வீராவும் போயிட்டு வெங்கடேஷனை அடின்னு அடிச்சிடுறாங்க. என் வாழ்க்கை கெட்டது இல்லாமல் என் அண்ணனையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டேடான்னு போட்டு அடிக்கிறாங்க. வீராவுமே அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி இது பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே எல்லாருமே வீட்டில் எல்லோரும் அப்செட் ஆகி உட்காந்துட்டு பரணி மட்டும் நல்லா சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. வாங்க எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்ல, உனக்கு இப்படி சாப்பிடணும்னு தோணுது, என் அண்ணன் ஜெயிலில் இருக்கான், உனக்கு என் அண்ணன் மேலே பாசமே இல்லையான்னு ரத்னாலேருந்து வீரா எல்லாரும் கேட்க, பாருங்க இது எல்லாமே அவனோட பிளான் தான், நான் போய் தனியாக அவங்ககிட்ட பேசுனேன்ல, அப்போ அவன் தான் சொன்னான், அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவன் அதை பண்ணியிருக்கான், கண்டிப்பாக அறிவு மீட்டு கூட்டின்னு வந்துடுவான், அவனும் ஒரு நாள் தானே, அதனால தான் பிளான் பண்ணி பண்ணதான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டாங்க, நீங்கள் என்னை நம்புறீங்கன்னா என் புருஷன் என்கிட்ட சொல்லியிருக்கான், நான் வர வரைக்கும் நான் நல்லபடியாக நான் நல்லா இருந்தால் தானே, அதனால நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் நம்மனா வந்து சாப்பிடுங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கனி வராங்க. அடுத்ததாக வீரா நானும் நம்புறேன்ட்டு அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. அடுத்தது ரத்னாவையுமே கூப்பிட்டு ரத்னாவுமே வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜெயிலில் வந்துட்டு அறிவை பார்த்துட்டு நீ இன்னும் அவனை வந்துட்டு தண்டனை கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி பார்த்து கேட்டிருக்காரு மாலத்தியோட அண்ணன். அதே ஜெயிலில் போட சொல்லி இங்கே சண்முகம் வந்துட்டு நம்ம முத்துப்பாண்டிகிட்ட பேசி அதே ஜெயிலில் போட்டு வச்சுருவாங்க. அப்போ சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவர் சொல்கிறத பார்த்துட்ருக்காரு சண்முகம். கரெக்டாக மாலத்தியோட அண்ணன் வாங்கி வச்சுருக்க சாப்பாடையே வந்துட்டு இவர் வேணும்னே தூக்கிட்டு ஓடிடுறாரு. உடனே கோவப்பட்டு என்கிட்ட இருந்த சாப்பாடே தூக்கிட்டு வந்தியா, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சண்முகத்துக்கிட்ட சண்டை போட, சண்முகம் அவர்கிட்ட ரிவெஞ்ச் எடுத்து சண்டை போட்டுட்ருக்கிறாரு. அவர் அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, புது ட்விஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ இதோட முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.